வணக்கம் நேயர்களே! இந்த காணொளியில் நாம் இந்த கிரகம் இந்த திசை நடத்தினால் இந்த கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. ஒரு ஜாதகர் நம்மளை அணுகும் பொழுது, நம்மளை பார்க்க வரும் பொழுது, அவர் இந்த மாதிரி கேள்வியுடன் தான் வந்திருப்பார் என்று நாம் அவருக்கு நடக்கும் தசாவை வைத்து கண்டுபிடித்து விடலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஜாதகத்தில் உயிர்காரகத்துவங்கள் என்பது திருமணம், காதல், குழந்தை பாக்கிய அமைப்பு, தாம்பத்திய உறவு, கௌரவம், புகழ், பதவி, பட்டம், தாய் தந்தையின் நிலைமை அறிதல் மற்றும் சகோதரர்களுடன் சுமூகமான உறவு. இதெல்லாம் நாம் ஜாதகத்தில் உயிர்காரகத்துவங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக சூரிய திசை நடக்கும் பொழுது சூரியன் என்பவர் தந்தையை குறிக்கும். கண்டிப்பாக சூரிய திசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் தந்தை பற்றி கேள்வியுடன் கண்டிப்பாக வந்திருப்பார். அல்லது நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன், எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியுடன் வந்திருப்பார். அல்லது நான் ஒரு கவர்மெண்ட்டில் நான் அரசாங்கத்தில் இந்த உதவி நான் எதிர்பார்க்குறேன், இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வியுடன் வந்திருப்பார். சூரிய திசை நடக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் ஜாதகருக்கு கண்டிப்பாக வரும். அடுத்தது சந்திர திசை நடக்கும் பொழுது சந்திரங்கிறது ஒரு தாய் கிரகம், தாயை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திர திசை நடக்கும்போது கண்டிப்பாக தாயாரை பற்றி கேள்வி இருந்திருக்கும். அந்த கேள்வி சம்மந்தமாக கேட்க வந்திருப்பார் ஜாதகர். மற்றும் வீடு கட்டலாமா அல்லது கட்டண வீட்டை வாங்கலாமா என்ற கேள்வியுடன் வந்திருப்பார் சந்திர திசை நடக்கும் பொழுது. அடுத்தது குரு திசை நடக்கும் பொழுது குரு புத்திரக்காரகன். குழந்தைகள் சம்பந்தமான கேள்வியுடன் வந்திருப்பார் ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி திசை நடக்கும் பொழுது சனி தொழில்காரகன் ப்ளஸ் ஆயுள் காரகன். ஜாதகர் தனது ஆயுளை பற்றி கேட்டு வந்திருக்கலாம், அல்லது அப்பம்மாவோட ஆயுளை பற்றி கண்டிப்பாக கேட்க வந்திருக்கலாம். மற்றும் சனி உத்தியோக காரகன், தொழில் காரகன். நான் தொழிலில் இருக்கிறேன், நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, அல்லது நான் செய்கிற தொழிலில் எனக்கு அடுத்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியுடன் வந்திருப்பாங்க. செவ்வாய் திசை நடக்கும் பொழுது செவ்வாயானது சகோதர காரகத்துவம் மற்றும் சொத்து பத்துக்கு காரகத்துவம். சொத்து சேர்க்கை பண்ணலாமா, அல்லது சகோதரக்கோட சுமூகமான உறவு, அல்லது சகோதரோட சண்டை சச்சரவு போன்ற இது மாதிரி கேள்வியுடன் வந்திருப்பார்கள். புதன் திசை நடக்கும்போது புதன் ஒரு காதல் கிரகம். கண்டிப்பாக காதல் சம்பந்தமான கேள்வியுடன் வந்திருக்கலாம். அல்லது புதன் காளிமணி, நான் காளிமணி வாங்கலாமா என்ற ஒரு கேள்வியுடன் வந்திருப்பார். சுக்கிர திசை நடக்கும் பொழுது சுக்கிரன் ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை வாழக்கூடிய கிரகம். அவங்க ஆடம்பர சம்பந்தமான கேள்வியுடன் வந்திருக்கலாம். ஆடம்பரம் மீன்ஸ் பல லட்சம் போட்டு வீடு கட்டலாமா, அல்லது ஜுவல்லரி வாங்கலாமா, ஆடம்பரத்தை விரும்புகிற மாதிரி கேள்வி. சுக்கிரன் உணர்ச்சிக்காரகன். காதல் சம்பந்தமான கேள்வியுடனும் வந்திருக்கலாம். ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கோ, எந்த கிரக வீட்டில் இருக்கோ அந்த கிரக காரகத்துவம் சம்பந்தமான கேள்வியுடன் வந்திருக்கலாம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு திசை நடக்கும் பொழுது இந்த மேலே இருக்கிற அந்த உயிர் காரகத்துவங்கள் சம்பந்தமான கேள்வியுடன் தான் ஜாதகர் வந்திருப்பார் என்று நாம் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.